மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிக்கலாம். நாகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க நாகேந்திரன். வணக்கம் காயத்ரி. மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு சத்துணவு பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை எனவும் படித்த இளைஞர்களுக்கு வேலைகளை வழங்குவதில்லை எனவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு அந்த அறிக்கையின் வரிசை எண் 313இல் குறிப்பிட்டவாறு சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை, அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம், அதே போன்று சமையல் உதவியாளர்களுக்கு 3 லட்சம் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அந்த ஊழியர்கள் சங்கம் அந்த கோரிக்கைகளை உடன் நிறைவேற்றிட வலியுறுத்தி மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கட்டபொம்மன் சிலை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் சத்துணவு பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் எனவும் வாக்குறுதியில் வழங்கி 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது வரை எங்களது கோரிக்கைகள் தமிழக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டால் காவல்துறை மூலம் அடக்குமுறை செய்வதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் தனியார் திருமண மண்டபங்களுக்கு அழைத்து சென்று அங்கு அடைத்து வைத்துள்ளனர். இதன் காரணமாக இந்த சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தின் காரணமாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். சிவகங்கையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர் சங்க மாநில செயலாளரை காவல் சார்பு ஆய்வாளர் தாக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி, வணக்கம். தப்புதல் அந்த களத்தின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. அதாவது இன்று தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் வேலை நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை அரண்மனை முன்பு இது அதாவது தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் பாண்டி தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டம் முடிந்த பிறகு அவர்களை கைது செய்யும் பணியில் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அச்சமயம் இவர் அந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாண்டியை கைது செய்து வண்டியில் ஏற்ற முற்பட்டனர். இது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இது பாண்டியை சார்பு ஆய்வாளர் சிவகுமார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு திரண்ட மற்ற ஊழியர்கள் அனைவரும் மீண்டும் காவல் சார்பு ஆய்வாளர் சிவகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து காவல் ஆய்வாளர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சத்துணவு ஊழியர்கள் கலைந்து சென்றனர். சத்துணவு ஊழியர்கள் சங்க மாநில செயலாளரை சார்பு ஆய்வாளர் தாக்கியதாக எழுந்த புகாரானது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.